இன்றைக்கு நாம ஒரு விருது, அப்புறம் அதை சுத்தி எழுந்திருக்கிற ஒரு கடுமையான விமர்சனம், இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இது வெறும் ஒரு விருது வழங்கும் விழா பத்தி மட்டும் அல்ல. அதுக்கும் மேல பொது வாழ்க்கையில தைரியம், நேர்மை, பகுத்தறிவு இதுக்கெல்லாம் உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிற சில அசௌகரியமான கேள்விகளை இது எழுப்புது. ஆமா. நம்ம கிட்ட இருக்கிறது மனிதநேயர் விருதும் பகுத்தறிவு நேர்மை மீதான விமர்சனமும் அப்படிங்கிற தலைப்புல வந்த ஒரு கட்டுரையோட சில பகுதிகள். இதுல திராவிடர் கழகத் தலைவர் கி. வீரமணிக்கு ம், தேசிய மனிதநேயர் விருது 2024 ஒரு விருது கொடுத்திருக்காங்க. ஓகே. அத இந்த கட்டுரை ரொம்ப கடுமையா கேள்வி கேக்குது. சரி, அப்போ இந்த ஆய்வோட நோக்கம் என்ன? விருது சரியான நபருக்கு தான் கொடுக்கப்பட்டதான்னு ஆரம்பிச்சு பகுத்தறிவு இயக்கங்களோட கொள்கை நேர்மை வரைக்கும் போகுதுன்னு சொல்லலாமா? சரியா சொன்னீங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஒரு தனிப்பட்ட நபர் மேல இருக்கிற தாக்குதல் மட்டும் இல்ல. ம், இது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி. இந்த ஒரு விருது நிகழ்வை வச்சு இந்தியாவுல பகுத்தறிவு இயக்கத்தோட இப்போதைய நிலைமை என்ன, அது தன்னோட அடிப்படை கொள்கைகள்ல எவ்வளவு உறுதியா இருக்குன்னு கேள்வி கேக்குது. புரியுது. முக்கியமா ஒருத்தர் என்ன பேசினாருங்கிறத விட எந்தெந்த முக்கியமான நேரங்கள்ல பேசாம மௌனமா இருந்தார் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்னு கேள்வியை மையப்படுத்துது. ஓகே. அப்போ இந்த விருது தான் எல்லாத்துக்கும் தொடக்க புள்ளி. தெலங்கானாவைச் சேர்ந்த மனவ விகாச வேதிகாங்கிற அமைப்பு திருச்சியில நடந்த இந்திய பகுத்தறிவாளர் சங்கங்களின் மாநாட்டுல கி. வீரமணிக்கு இந்த தேசிய மனிதநேயர் விருது 2024 கொடுத்திருக்காங்க. ஆமா. பார்த்தா இது ஒரு நல்ல விஷயம் மாதிரி தெரியுது. ஆனா கட்டுரை ஆசிரியர் ஆரம்பத்திலேயே வாழ்த்து தெரிவிக்கலாமா, எப்படி முடியும்னு ஒரு தடைய போடுறார. ஆமா, அதுதான் விஷயமே. ஒருத்தருக்கு ஒரு பட்டம் கொடுக்கறாங்கன்னா அதுக்கு அவரு தகுதியானவரா இருக்கணும். அப்பதான் வாழ்த்த முடியும் இல்லையா? சரி. இல்லன்னா கொடுப்பவனுக்கும் பெருமை இல்லை, வாங்குபவனுக்கும் பெருமை இல்லை அப்படிங்கறதான் ஆசிரியரோட நிலைப்பாடு. இந்த விருது ஒரு தகுதியற்ற தேர்வுன்னு அவரு ரொம்ப உறுதியா நம்புறார். சரி. அப்போ இந்த கட்டுரை இந்த விருத ஒரு நீதிமன்ற விசாரணை மாதிரி தான் அணுகுது. வீரமணி தகுதியானவர் இல்லைன்னு சொல்றதுக்கு ஆசிரியர் தரப்பு வைக்கல முதல் சாட்சி என்ன? முதல் சாட்சியே ரொம்ப வலுவானது. கட்டுரை இதை செயல்பட தவறிய குற்றம், அதாவது சின் ஆஃப் ஒமிஷன் அப்படின்னு சொல்லுது. சின் ஆஃப் ஒமிஷன். ஆமா. சக நாத்திகரும் எழுத்தாளருமான சல்மான் ருஷ்டி மத அடிப்படைவாதிகளால கொடூரமா தாக்கப்பட்டார். ஒரு கண்ணே இழந்தார். இது உலகம் பூரா இருக்கிற கருத்து சுதந்திர ஆதரவாளர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. ஆமா, எல்லோருக்குமே தெரியும். ஆனா பகுத்தறிவு பத்திரிக்கைன்னு சொல்லிக்கிற வீரமணியோட விடுதலை பத்திரிக்கையில இந்த செய்திய வெளியிடவே அவர் பயந்தார்னு கட்டுரை குற்றம் சாட்டுது. ஒரு நிமிஷம், இது ரொம்ப ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு இல்லையா? ஆமா. அதாவது ஒரு மனிதநேயரின் விருது வாங்குறவர் இன்னொரு சிந்தனையாளர் கருத்து சுதந்திரத்துக்காக தாக்கப்படும் போது அவருக்காக குரல் கொடுக்கணும். குறைந்தபட்சம் அந்த செய்தியாவது வெளியிடணும். நிச்சயமா. ஆனா இங்க அந்த செய்திய பிரசுரிக்கவே பயந்த ஒருவருக்கு மனிதநேயர் விருது கொடுக்கறது எந்த விதத்துல சரின்னு ஆசிரியர் கேக்குறார். இதுதான பாயிண்ட். மிக சரியா சொன்னீங்க. கட்டுரை பார்வையில மனிதநேயம்ங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டும் காட்டுறது கிடையாது, அது உலகளாவியது. ஒரு குறிப்பிட்ட மதத்தோட அடிப்படைவாதத்தை மட்டும் எதிர்ப்பது, இன்னொரு மதத்தோட அடிப்படைவாதத்தை கண்டு பயந்து ஒதுங்குவது உண்மையான மனிதநேயமா இருக்க முடியாது. அதனாலதான் மனிதநேயம் என்றால் என்ன என தெரியாத நபர்கள் தான் அந்த விருதினை தந்திருக்க முடியும்னு ஆசிரியர் ரொம்ப காட்டமாவே எழுதுறார். இந்த விமர்சனத்தை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இது வெறும் சல்மான் ருஷ்டி பத்தின செய்தி போடாதது மட்டும் இல்ல, இது ஒரு அறிகுறி. ஆமா, ஒரு சிம்டம். அதாவது ஆபத்தில்லாத இடத்துல தைரியத்தை காட்டுறது, ஆனா ஆபத்து வரக்கூடிய இடத்துல கொள்கைகளை வசதியா மறந்துடுறது. இதத்தான் கட்டுரை தேர்ந்தெடுக்கப்பட்ட தைரியம் அல்லது செலக்டிவ் கரேஜ்னு சொல்ல வருதா? எக்ஸாக்ட்லி. இதுதான் கட்டுரையின் மைய வாதமே. ஒரு காவலாளி மாதிரி தெருல எல்லா பக்கமும் பார்க்கணும். ஒரு பக்கம் மட்டும் பார்த்து குறைச்சிட்டு இன்னொரு பக்கம் திருடம் வரும்போது அமைதியா இருந்தா அது உண்மையான காவலாளியா இருக்க முடியாது. நல்ல உதாரணம். ட்ரஸ்டி விஷயத்துல காட்டப்படாத அந்த மனிதநேயம் இந்த விருதோட தகுதியே செல்லாததாக்குதுன்னு கட்டுரை அடிச்சு சொல்லுது. சரி, இது முதல் குற்றச்சாட்டு. செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யாம விட்டது. ஆனா கட்டுரை இதோட நிறுத்திக்கலையே, அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஆமா. அந்த மாநாட்டையே கேள்விக்குள்ளாக்குது. இது என்ன சுவாரஸ்யமா இருக்கு? ஆமா, இது 2வது குற்றச்சாட்டு. இத உள்ளடக்க தவறிய குற்றம், அதாவது சின் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் சொல்லலாம். ஓகே. ஆசிரியர் என்ன கேக்குறாருன்னா, இது ஒரு சர்வதேச பகுத்தறிவாளர் மாநாடு. தேச விதேசத்திலிருந்து பகுத்தறிவாளர்கள் வந்ததா சொல்றீங்க, ரொம்ப நல்லது. அப்போ
நாத்திகம் பேசின ஒரே காரணத்துக்காக வங்கதேசத்திலிருந்து உயிருக்கு பயந்து நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவுல தஞ்சம் புகுந்திருக்கிற எழுத்தாளர் தஸ்லீமா நஸ்ரீன ஏன் இந்த மாநாட்டுக்கு அழைக்கவில்லை? வாவ், இது ரொம்ப நேரடியான தவிர்க்க முடியாத கேள்வி. பகுத்தறிவுக்காக துன்புறுத்தப்பட்ட ஒருத்தரை பகுத்தறிவாளர் மாநாட்டுக்கு அழைக்காம வேற யார அழைக்க போறாங்க? அதுதான் அவர் அழைக்காததுக்கு என்ன காரணம்னு கட்டுரை சொல்லுது. ஒரே வார்த்தை தான், பயம். இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு பயந்துதான் அவரை அழைக்கவில்லைன்னு கட்டுரை நேரடியாகவே குற்றம் சாட்டுது. ஐரோப்பிய நாடுகள்ல உட்கார்ந்துட்டு நாத்திகம் பேசுறது சுலபம், அங்க எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா இஸ்லாமிய நாடுகள்ல நாத்திகன்னு சொன்னாலே மரண தண்டனை கிடைக்கிற சூழல் இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல இருந்து தப்பிச்சு வந்த ஒருத்தருக்கு ஆதரவு கரம் நீட்ட வேண்டியதான ஒரு மனிதநேய அமைப்போட கடமை. ஒரு வாதத்துக்காக கேக்குறேன், ஒருவேளை தஸ்லிமா நஸ்ரீனை அழைச்சா மாநாட்டுக்கே பாதுகாப்பு பிரச்சனை வந்திருக்கலாம், தேவையில்லாத எதிர்ப்புகள் வந்திருக்கலாம், அதனால ஒரு நடைமுறை சிக்கலை தவிர்க்க அவரை அழைக்காம இருந்திருக்கலாம் இல்லையா? இத ஒரு புத்திசாலித்தனமான முடிவா பார்க்க முடியாதா? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த கேள்விக்குள்ளதான் கட்டுரையின் ஆன்மாவே இருக்கு. ஓஹோ, ஒரு கொள்கைக்கும் நடைமுறைக்கும் மத்திய இருக்கிற கோடு எது? கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, ஒரு பகுத்தறிவாளர் மாநாட்டோட நோக்கமே கொள்கைக்காக நிக்கிறது தான். பாதுகாப்பு பிரச்சனை வரும்னு பயந்து கொள்கையே விட்டு கொடுத்தா அப்புறம் எதுக்கு அந்த மாநாடு? சரிதான். கட்டுரை இன்னும் ஒரு படி மேல போயி, நீங்கள் எங்கும் ஓடி ஒளிய வேண்டாம், இதோ பெரியார் திடல் உள்ளது, உங்களை யார் எதிர்ப்பது என்னு ஒரு கை பார்த்து விடுவோன் வீரமணி தஸ்லீமாவுக்கு தைரியம் கொடுத்திருக்க வேண்டாமான்னு ஒரு சவாலே விடுது. அந்த துணிச்சல் இல்லாததாலதான் இந்த விருது ஒரு கேலிக்கூத்துன்னு சொல்லுது. அப்போ உண்மையான தைரியம்ங்கிறது சௌகரியமான எதிரிகளை தேர்ந்தெடுத்து மோதுவதில்லை, ஆபத்தான உண்மைகளை எதிர்கொள்வதுதான் கட்டுரை சொல்லுது. இது வெறும் தஸ்லீமா நஸ்ரீனோட முடியலையே, இன்னும் சில உதாரணங்களையும் சொல்லுது. ஆமா, கேரளால இஸ்லாத்தை விட்டு வெளியேறி நாத்திகர்கள் ஆனவங்க முன்னாள் முஸ்லிம்கள், அதாவது எக்ஸ் முஸ்லிம்ஸ் ஆஃப் கேரளான்னு ஒரு அமைப்பு நடத்துறாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க பல மிரட்டல்களுக்கு நடுவுல தான் செயல்படுறாங்க. குறைந்தபட்சம் அவங்களையாவது இந்த மாநாட்டுக்கு அழைச்சு அவங்க அனுபவங்களை பேச வச்சிருக்கலாமேனும் கட்டுரை கேக்குது. அவங்களையும் அழைக்கலையா? அவங்களையும் அழைக்காதது இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுத்தறிவுக்கு இன்னொரு உதாரணம்னு சொல்லுது. இது விவாதத்தை ரொம்ப ஆழமான ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகுது. அதாவது பகுத்தறிவாளர்கள்னு சொல்லிக்கிறவங்களே நாத்திகர்களுக்குள்ளேயே இந்து பின்னணியிலிருந்து வந்த நாத்திகர், முஸ்லீம் பின்னணியிலிருந்து வந்த நாத்திகர்னு பிரிச்சு பாக்குறாங்களா? இதுதான் கட்டுரையின் மிக தீவிரமான குற்றச்சாட்டா? ஆமாம், ஒரு பகுத்தறிவாதி தாக்கப்பட்டால் கூட அந்த பகுத்தறிவாதியின் மதமெது என பார்த்து கண்டிக்கிற கி வீரமணிக்கு மனிதநேயர் விருது தந்தது அப்படிங்கிற வரிதான் இந்த கட்டுரையின் உச்சக்கட்ட விமர்சனம். இதன் மூலமா வீரமணியோட மனிதநேயமும் பகுத்தறிவும் செலக்டிவாக, அதாவது சந்தர்ப்பவாதமாக தேர்ந்தெடுத்து பயன்படுத்தப்படுதுன்னு ஆசிரியர் முத்திர குத்துறார். இப்போதான் அந்த புகழ்பெற்ற ஓமை வருது. பெரும் வியாதியஸ்தனுக்கு ஆரோக்கியசாமி என பேர் வைத்த கதைதான் இதுன்னு சொல்றாரே, இத கொஞ்சம் விளக்க முடியுமா? இது ஒரு நையாண்டு. ஒருத்தர் உடம்பு சரியில்லாம ரொம்ப நோயாளித்தனமா இருக்கார். ஆனா அவருக்கு பேரு ஆரோக்கியசாமி. சரி. அதாவது பேருக்கும் நிஜத்துக்கும் சம்பந்தமே இல்ல. அதே மாதிரி பகுத்தறிவுல கோழைத்தனத்தை கடைபிடிக்கிற மனிதநேயத்துல ஒரு சார்பு தன்மைய காற்ற ஒருத்தருக்கு மனிதநேயன்னு விருது குடுக்கறது அந்த ஆரோக்கியசாமிக்கு பேர் வச்ச மாதிரி தானே ஆசிரியர் கிண்டல் பண்றார். ஆனா இதுல இன்னொரு நுட்பமான விஷயத்தையும் சொல்றாரு. குழந்தைக்கு பேர் வைக்கும்போது எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு தெரியாது, அது ஒரு அறியாமை. ஆனா இங்க சரியா பிடிச்சிங்க. இங்க அப்படி இல்ல. கி வீரமணியோட இந்த நிலைப்பாடு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தெரிஞ்சே ஒருத்தரோட பலவீனங்களுக்கு பொருந்தாத ஒரு பட்டத்தை அவருக்கு கொடுப்பது நேர்மையற்ற செயல். அது அறியாமையால் நடந்ததில்லை, ஒருவித அறிவுசார் நேர்மையின்மையால் நடந்தது என்பதுதான் கட்டுரையின் வாதம். இது விருதை கொடுத்தவங்களையும் கேள்விக்குள்ளாக்குது. இந்த கட்டுரையில திரும்ப திரும்ப வர்ற ஒரு வரி, சொந்த புத்தி தேவையில்ல, ஈவேராமசாமி புத்தி போதும். இதோட பின்னணி என்ன? இது எப்படி இந்த விவாதத்தோட இணையுது? இதுதான் இந்த விமர்சனத்தோட மூன்றாவது, இன்னும் ஆழமான அடுக்கு. இது ஒரு தனிநபர் விமர்சனத்திலிருந்து ஒரு இயக்கத்தின் மீதான சித்தாந்த விமர்சனமா மாறுது. ஓகே. பகுத்தறிவுனா என்ன? ஒவ்வொருத்தரும் எதையும் கேள்வி கேட்கணும், சுயமாக சிந்திக்கணும். ஆனா திராவிடர் கழகத்துல பெரியார் ஈவேராமசாமியோட சிந்தனைகளே போதும், அது தாண்டி யாரும் சுயமாக சிந்திக்க தேவையில்லைங்கிற ஒரு மனநிலை இருக்குன்னு ஆசிரியர் குற்றம் சாட்டுறார். இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா? பகுத்தறிவு இயக்கமே ஒரு தலைவரோட சிந்தனைகளை கேள்விக்கு அப்பாற்பட்டதா மாத்துனா அதுவே ஒரு விதமான மத நம்பிக்கை மாதிரி ஆகிடாதா? அதுதான் இந்த கட்டுரையின் அடிநாதம்.
ஒரு உண்மையான பகுத்தறிவாளர் யாரிலும் பிரஷ்னிக்க முடியாத இடத்துல வைக்க மாட்டார். சுய சிந்தனையை தான் ஊக்குவிப்பார். ஆனா இங்க ஒரு தலைவரோட சிந்தனைகளை பின்பற்றுவது மட்டுமே பகுத்தறிவுன்னு ஒரு கருத்து இருக்கு. இது பகுத்தறிவோட அடிப்படை கொள்கைக்கே எதிரானது. அப்போ வீரமணியோட இந்த ஒரு சார்பு பகுத்தறிவுக்கு இந்த சுய சிந்தனைக்கு எதிரான நிலைப்பாடு தான் காரணம்னு கட்டுரை சொல்ல வருது. ஆமா, அதையும் இது இணைக்குது. அப்போ தெலங்கானாவுல இருந்து விருது கொடுத்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதான்னு ஒரு நயாண்டியும் பண்றாரு. ஆமா, அவங்களுக்கு வீரமணியின் இந்த யோக்கியதை தெரிந்திருக்க வாய்ப்பில்ல, அதனால கொடுத்துட்டாமன்னு ஒரு கிண்டலோட சொல்றார். இது அந்த விருது வழங்கும் கமிட்டியின் தேர்வையும் ஒரு கேள்விக்குள்ளாக்குது. எவ்வளவு கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு இறுதியா கட்டுரை ஒரு சின்ன நம்பிக்கையோட முடியுதே. விருது பெற்ற காரணத்திலாவது மனசாட்சிப்படி சிந்தித்து ஈவேராசாமி அறிவு தேவையில்லை, சொந்த புத்திதான் தேவை என நேர்மையான பகுத்தறிவுக்கு சொந்தக்காரனாக வாழ்கிறாரா என பார்ப்போம்னு சொல்லுது. இது எப்படி எடுத்துக்கிறது? இது ஒரு சவால் கலந்த அழைப்புன்னு சொல்லலாம். இந்த விருது ஒருவேளை அவருக்கு ஒரு சுய பரிசோதனைக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கலாம். இந்த விமர்சனங்களுக்கு பிறகாவது அவர் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு எல்லா தரப்பு அடிப்படைவாதங்களையும் ஒரே மாதிரி எதிர்க்கும் உண்மையான நேர்மையான பகுத்தறிவாளராக மாறுவாரா, அதை பொறுத்திருந்து பார்ப்போம்னு ஒரு சின்ன நம்பிக்கையோட கட்டுரை முடியுது. மொத்தத்துல இந்த விருது நிகழ்வை ஒரு தொடக்க புள்ளியா வச்சு பகுத்தறிவு இயக்கத்தோட நேர்மை, தைரியம், கொள்கை உறுதிப்பாடு பத்தி ரொம்ப ஆழமான கேள்விகளை இந்த கட்டுரை எழுப்பியிருக்கு. கே. வீரமணிக்கு வழங்கப்பட்ட தேசிய மனிதநேய விருது குறித்த ஒரு கூர்மையான விமர்சனத்தை நம்ம விரிவா பார்த்தோம். இந்த மூலக்கட்டுரை விருது பெற்றவரை மட்டும் கேள்வி கேட்கல, பொது வாழ்க்கையில தைரியம், கொள்கை பிடிப்பு, பகுத்தறிவு இதுக்கெல்லாம் உண்மையான அர்த்தம் என்னன்னு நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்குது. இந்த கட்டுரையின் மையவாதம் ஒரு சார்பு பகுத்தறிவு அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட தைரியம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான். அதாவது ஆபத்து குறைவான இலக்குகளுக்கு எதிராக மட்டும் வீரத்தை காட்டிட்டு ஆபத்தான இலக்குகளை பார்க்கும்போது பயத்தால அமைதியா இருப்பது. ஆமா, ஒரு உண்மையான மனிதநேயவாதி அல்லது பகுத்தறிவாதி தன்னோட கொள்கைகளை பயத்தின் காரணமாக தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினா அவர் அந்த பட்டத்துக்கு தகுதியானவரான்ற கேள்வியை ஆசிரியர் ரொம்ப அழுத்தமா முன்வைக்கிறார். இதுக்கு ஒரு இறுதி சிந்தனையை விட்டுச் செல்கிறது. ஒரு பொது அறிவுஜீவியை அல்லது தலைவரை நாம் எப்படி மதிப்பிடுவது? அவங்க உரக்க பேசும் கொள்கைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? அதே சமயம் அவங்க பேச தவறிய மௌனம் காத்த தருணங்களை நாம் எப்படி இடைபோட வேண்டும்? எது நடைமுறை எச்சரிக்கை, எது கொள்கைகளை காட்டிக் கொடுக்கும் கோழைத்தனம்? இந்த இரண்டுக்கும் இடையிலான மெல்லிய கோடு எங்கே வரையப்படுகிறது? இத பத்தி நீங்க